மாசுனா இதான் மாசு. படத்தை பார்த்துட்டு வாங்க. இன்ட்ரோவே வெறித்தனமா இருக்குது. இன்ட்ரோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா இன்ட்ரோவெல்லாம் தெரிச்சிடும். மாசுனா இதான் மாசு. படத்தை பார்த்துட்டு வாங்க. வாய்ஸ் போயிடுச்சு. இட்ஸ் குட் சூப்பர். தளபதி ಇನ್ನ ಅರ್ಧ ಬಾರಿ ಇರುತ್ತೆ. ಬಂದು ಹೇಳ್ತೀವಿ ತಲೆ ಬರೀತಾನ ಬಾಸ್. ಅಣ್ಣ ಅವರ ಒಲಿವಿಡೆ ತಲೆಬುಜ ಸೆಕೆಂಡ್ ಹಾಫ್ ದ ವೇಟಿಂಗ್. ಸೆಕೆಂಡ್ ಹಾಫ್ ತಲೆಬುದಿ ಬಿಗಿನ್ಸ್ இப்பதானா ஸ்டார்ட்னா. நோ செம்மையா இருக்குடா விஜயகாந்த் ஓப்பனிங் சீன் தா செம்மையா வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளாக் சூப்பர் தரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பயங்கரமான ட்விஸ்டோட வெயிட் பண்றோம். அப்படியே இன்டர்வல் மிஷன்லாம் வேற மாதிரி இருந்தது. இன்டர்வல் கண்டிப்பா இன்டர்வல்லாம் தெரிச்சிடும். தியேட்டர்லாம் எரப்ட். ஓகே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எல்லாரும் நிறைய கிரிட்டிசிசம்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே அது விசில் போர்டுலாம் வந்து டோட்டலா வேற மாதிரி இருக்குது. நம்ம முன்னாடி கேட்ட விசில் போர்டு கிடையாது. இது செம்மையா இருக்கு. அது இல்லாம நடுவில் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சு அது மாதிரி விபி பிளேவர்ல தளபதியை பாக்குறோம். இல்ல சுத்தமா தெரியல. அது பயங்கரமா எமோஷன் ஒர்க் ஆகுது. சரியான எமோஷன் ஒர்க் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் எமோஷன் ஒர்க் ஆனாதான் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும்ல. ஸோ எமோஷனு எல்லாமே வந்து ஸ்டண்ட் தளபதி தான் ஃபுல்லா. அப்படியே ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேற. நீங்க பாருங்க, நீங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் கேளுங்க. கண்டிப்பா எல்லாருமே இதே தான் சொல்லுவாங்க. படம் வேற லெவல்ல இது. ஒரு 10 மினிட்ஸும் வந்துட்டு கூஸ் பம்ப் மூமெண்டா தான் ஆகுது. தளபதி செம்மையா ஆக்டிங் பண்ணிருக்காரு. அதே மாதிரி டைரக்ஷன் பாத்தீங்கன்னா விபி சொன்ன மாதிரி வந்துட்டு எவ்ரி 10 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்லோவே ஆகாம ஹைப்டா தான் போயிடு. செகண்ட் ஹாஃபா வெயிட் பண்ணிருக்கோம். தளபதி யுவன் பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காரு. சாங் வந்துட்டு ஒரு மாதிரி குறை சொன்னாங்க. பட் பிஜிஎம் வந்து யுவனோட பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வேணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இன்ட்ரோவே வெறித்தனமா இருக்குது. இன்ட்ரோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். தளபதி வந்துட்டு வெறித்தனமா பண்ணிருக்காரு. கண்டிப்பா செகண்ட் ஹாஃபா வெயிட் பண்ணிருக்கோம். பார்க்கலாம் எப்படின்னு. படத்துல பிடிச்சது பாத்தீங்கன்னா இப்ப டிஏஜிங் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சொன்னாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம தியேட்டரா பார்க்கும்போது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டிஏஜி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜாலைன்லாம் ஏதாவது சொன்னாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க. ஏன்னா இன்ட்ரோ வந்துட்டு வேற ஒரு ஆள் வந்திருக்காங்க. பாருங்க படம் வெறித்தனமா இருக்கு. டிஏஜிக்கு செமையா பண்ணிருக்காங்க. பிஜிஎம் பின்னிடர் போறதே தெரியல. அப்படியே படம் ஃபாஸ்ட் பேஸ்னா செம ஃபாஸ்ட் பேஸ். அப்படியே போயிட்டே இருக்குது. படம் போர் அடிக்காம போயிட்டே இருக்குது. செமையா இருந்துச்சு. ஐ மீன் இப்ப எந்த ஸ்பாயிலரும் கொடுக்க கூடாது. பட் விஜயகாந்த் போது செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. விஜயகாந்த் சார் வந்து போர்ஷன் இருக்கியா? நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி மெமரபிளா இருந்துச்சு. பார்த்தேன் மூவி கோட் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மூவி தரமான இருந்துச்சு. இன்டர்வல் சீன் தெறக்கி விட்டாங்க. சீனா இருந்துச்சு. எதிர்பார்க்காம சொல்லலாம். ஆனா சூப்பரா இருந்துச்சு. எப்படி ப்ரோ இருக்கு மூவி? சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணியாச்சா? யா ப்ரோ ஃபுல் என்ஜாய் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாஸ் ஆகுது. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்றோம். போய் சொல்றான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது ப்ரோ. எல்லா ஆக்ஷன்ஸ்ல நல்லா பண்ணிக்கிறாங்க. பிஜிஎம் ஓகே நல்லா இருக்குது. சோ செகண்ட் ஹாஃப் த வெயிட்டிங் பார்க்கலாம். அந்த விஜயகாந்த் சார் வந்த போர்ஷன்ஸ் எப்படி இருக்கு? அது மாஸ் ஆகுது ப்ரோ. அது ட்விஸ்ட் செம்மையா இருந்துச்சு. விஜயகாந்த் ஸ்டார்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அது ஹெவியா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல். கேப்டன் விஜயகாந்த் அல்டிமேட் வந்துச்சு. ஓப்பனிங் சீன் செம கிளாஷ் ஆஃப் நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வெயிட்டிங். டிஏஜிங் பத்தி பேசலாமா ப்ரோ? சூப்பரா இருக்கு. ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு. இல்ல சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தளபதி விசஸ் இளைய தளபதி. அது அப்படிதான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து வரணும். இனிமே தான் டிஏஜிங்க்கு இனிமே தான் வெயிட் பண்றோம். சோ செகண்ட் ஹாஃப்க்கு அப்படிதான் இருக்கு. குக் பண்ணிருக்காரு ப்ரோ. யுவன் குக் பண்ணிருக்காரு ப்ரோ. வர்த்து ப்ரோ. விபி கண்டிப்பா வந்து எண்ட்ல வச்சிருக்காரு. தல வரார் சார் பாருங்க சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு சார். இன்னும் இப்போ இன்னொரு விஜய் 3 விஜய் வராங்களான்னு பார்க்கணும். டைரக்ஷன் பம்படா இருக்கு. சூப்பர். யார் ஸ்பாயிலர் இல்லாமா 5 மினிட்ஸ் யார் மிஸ் பண்ணிடுறாங்க. கேப்டனோட இன்ட்ரோ பிளஸ் விஜயோட இன்ட்ரோ எல்லாமே மிஸ் பண்ணிடுறாங்க. அதான் யுவன் பிஜிஎம் செம அல்டிமேட். அது ப்ரோ அடி வாங்க விட்டுறாங்க. யுவன் எப்படி போட்டிருக்காரு? சூப்பர். அது இப்ப இன்ட்ரோல் பிளாக்ல போட்டிருந்தாரு. அல்டி ஸ்டன்ட்லாம் தளபதியோட ஸ்டன்ட் சூப்பர். நிறைய பேர் அந்த கமெண்ட் பண்ணாங்க டிஏஜிங். பட் தெரியல, ஒண்ணுமே தெரியல. சூப்பரா இருக்கு. படம் போற ஸ்பீட் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. ஃப்ளோ எதுவுமே டிலே இல்ல. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு நிமிஷம் கூட பேஜார் ஆகாது. ஃபுல் வைப். படம் வந்து அண்ணனோட யுவனோட பிஜிஎம் வந்து வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் வேற லெவல். இப்ப போய் பார்க்கணும். அதான் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. தேவையே இல்ல, சொல்ல தேவையே இல்ல. பயங்கரமா இருக்கு. எதிர்பார்த்த
மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு சார். தொண்டையை கட்டிக்கிச்சு ப்ரோ, முடிஞ்சு. நல்ல என்கேஜிங் மூமெண்ட் எப்படி கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு? அந்த பழைய தளபதியை பார்த்த மாதிரி இருக்குது, ஜாலியா அப்படியே ஃபன் ஃபீல்டா செம்மையா போகுது. யுவன் அவரோட மியூசிக் அன்எக்ஸ்பெக்டட் செம்மையா இருக்கு. பிஜிஎம்லாம் கன்ஃபார்ம் பிஜிஎம் கிங் ப்ரூவ் பண்றாரு எப்பயும் போல. டிஏஜிங் என்ன ப்ரோ சொல்றீங்க நீங்க? டிஏஜிங் அது நம்ம குறை சொன்னோம், ஆனா அதை திருத்தி நல்லா ஜம்முன்னு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. விஜய் ஆக்டிங் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஆனா டபுள் ஆக்ஷன் சூப்பர், என்ஜாய் பண்ணீங்க? ஃபுல் என்ஜாய் தான். கத்தி தொண்டே போயிடுச்சு. ஓகே பாய், சூப்பர். படம் வேற லெவல்ல இது. ஒரு 10 மினிட்ஸும் வந்துட்டு கூஸ்பம் மூமெண்டா தான் ஆகுது. தளபதி செம்மையா ஆக்டிங் பண்ணிருக்காரு. அதே மாதிரி டைரக்ஷன் பாத்தீங்கன்னா விபி சொன்ன மாதிரி வந்துட்டு எவ்ரி 10 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்லோவே ஆகாம ஹைப்டா தான் போயிடு. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணிருக்கோம். தளபதி யுவன் பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காரு. சாங் வந்துட்டு ஒரு மாதிரி குறை சொன்னாங்க, பட் பிஜிஎம் வந்து யுவனோட பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வேணா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இன்ட்ரோவே வெறித்தனமா இருக்குது. இன்ட்ரோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், தளபதி வந்துட்டு வெறித்தனமா பண்ணிருக்காரு. கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணிருக்கோம், பார்க்கலாம் எப்படின்னு. படத்துல பிடிச்சது பாத்தீங்கன்னா இப்ப டிஏஜிங் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சொன்னாங்க, பட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம தியேட்டரா பார்க்கும்போது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டிஏஜி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜாலின்லாம் ஏதாவது சொன்னாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, ஏன்னா இன்ட்ரோ வந்துட்டு வேற ஒரு ஆள் வந்திருக்காங்க, பாருங்க. மாசுனா இதான் மாசு. படத்தை பார்த்துட்டு வாங்க. வாய்ஸ் போயிடுச்சு. எப்படி ப்ரோ இருக்கு? இட்ஸ் குட், சூப்பர். என்ஜாய் பண்ணீங்களா? தளபதி ಬಾರಿ ಇರುತ್ತೆ, ಬಂದು ಹೇಳ್ತೀವಿ ತಲೆ படம் வெறித்தனமா இருக்கு. டிஏஜிக்கு செமையா பண்ணிருக்காங்க. பிஜிஎம் பின்னிடர் போறதே தெரியல. அப்படியே படம் ஃபாஸ்ட் பேஸ்னா செம ஃபாஸ்ட் பேஸ், அப்படியே போயிட்டே இருக்குது. படம் போர் அடிக்காம போயிட்டே இருக்குது. செமையா இருந்துச்சு. ஐ மீன் இப்ப எந்த ஸ்பாயிலரும் கொடுக்க கூடாது, பட் விஜயகாந்த் போது செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. விஜயகாந்த் சார் வந்து போர்ஷன் இருக்கியா? நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி மெமரபிளா இருந்துச்சு பார்த்தேன். மூவி கோட் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மூவி தரமான இருந்துச்சு. இன்டர்வல் சீன் தெறக்கி விட்டாங்க, சீனா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இருக்கா? எதிர்பார்க்காம சொல்லலாம், ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நல்லா போச்சு விஜய்க்கு. எப்படி ப்ரோ இருக்கு மூவி? சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணியாச்சா? யா ப்ரோ, ஃபுல் என்ஜாய் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாஸ் ஆகுது, செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்றோம். போய் சொல்றான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம் ப்ரோ. எப்படி இருக்குதோ எப்படி இருக்கு? தளபதி பண்ணி நல்லா இருக்குது ப்ரோ. எல்லா ஆக்ஷன்ஸ் நல்லா பண்ணிக்கிறாங்க. பிஜிஎம் ஓகே, நல்லா இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் வெயிட்டிங் பார்க்கலாம். அந்த விஜயகாந்த் சார் அந்த போர்ஷன்ஸ் எப்படி இருக்கு? அது மாஸ் ஆகுது ப்ரோ. அது ட்விஸ்ட் செம்மையா இருந்துச்சு. விஜயகாந்த் ஸ்டார்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஸோ அது ஹெவியா இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவல்ல இது. ஒரு 10 மினிட்ஸும் வந்துட்டு கூஸ்பம் மூமெண்டா தான் ஆகுது. தளபதி செம்மையா ஆக்டிங் பண்ணிருக்காரு. அதே மாதிரி டைரக்ஷன் பாத்தீங்கன்னா விபி சொன்ன மாதிரி வந்துட்டு எவ்ரி 10 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்லோவே ஆகாம ஹைப்டா தான் போயிடு. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணிருக்கோம். தளபதி யுவன் பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காரு. சாங் வந்துட்டு ஒரு மாதிரி குறை சொன்னாங்க, பட் பிஜிஎம் வந்து யுவனோட பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வேணா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இன்ட்ரோவே வெறித்தனமா இருக்குது. இன்ட்ரோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், தளபதி வந்துட்டு வெறித்தனமா பண்ணிருக்காரு. கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணிருக்கோம், பார்க்கலாம் எப்படின்னு. படத்துல பிடிச்சது பாத்தீங்கன்னா இப்ப டிஏஜிங் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சொன்னாங்க, பட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம தியேட்டரா பார்க்கும்போது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டிஏஜி ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜாலின்லாம் ஏதாவது சொன்னாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க, ஏன்னா இன்ட்ரோ வந்துட்டு வேற ஒரு ஆள் வந்திருக்காங்க, பாருங்க.